ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவனுடைய பேரன்பையும் இரக்கத்தையும் நாம் நம் பாதுகாவலர் கோடி அன்புக்கு அந்தோனியார் வழியாக உணர்ந்து இந்த பணியினை ஒரே குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுகிற இந்த பணியில் இறைவன் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதை சிந்திக்க உலகை அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தி பகுதி நமக்கு ஒரு வியப்பான ஒரு பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நன்றாக கவனித்திருந்தீர்கள் என்று சொன்னால், இந்த பகுதியிலே இயேசு தன்னுடைய சீடர்களிடம் கடிந்து கொள்ளுகிற, அவர்களை கண்டிக்கிற அல்லது அவர்களுக்கு அறிவு புகட்டுகிற ஒரு பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு ஒன்றை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார், ஆனால் அவர்கள் வேறொன்றை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இயேசு அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கண்டிப்போடு வார்த்தைகளில் சொல்லுகிறார். என்ன வார்த்தைகளில் சொல்லுகிறார்? நற்செய்தி வாசகம் மார்க்கு நற்செய்தி 8வது அதிகாரம் நாம் 17வது வசனத்தை வாசிக்கிற போது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக் கொள்ளுகிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மடுங்கியா போயிற்று? கண்ணிருந்து நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீ கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா என்று கேட்டுக்கொண்டே போகிறார். நம்ம சில நேரங்களில் பேசிட்டு இருக்கும் போது உனக்கு கண்ணுன்னு அவிஜா வச்சு சொல்லுவாங்க, காது எங்க வச்சு நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன கட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவ்வளவுதான். அதை பைபிள்ல அழகான வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இயேசு கோபத்தோடு அவர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையாக நாம் சிந்திக்க முடியும். ஏன் இப்படி ஒரு சிந்தனை? ஏன் அவர்கள் மீது கண்ணிருந்தும் உங்களுக்கு தெரியவில்லையா? காதலும் நீங்கள் கேட்கவில்லையா? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று அப்படின்னு ஏன் கேட்கிறார்? இது நற்செய்தியினுடைய முன்பகுதியை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கான விடை கிடைக்கிறது. இயேசுவிடத்திலே வந்து பரிசேயர்கள், நீர் ஏதாவது ஒரு அடையாளம் செய்து காட்டும், புதுமைகள் செய்து காட்டும், அப்போது உண்மை நம்புகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவர்களை சோதிக்கிற போது இயேசு உங்களுக்கு எந்த அடையாளமும் காட்டப்பட மாட்டாது அப்படின்னு சொல்றாங்க. ஏனெனில் பரிசேயர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறவர்கள், மனதிலே ஒன்றை வைத்துக் கொண்டு வாயிலே இனிக்க பேசுகிறவர்கள். மனிதர்களில் பலர் அப்படி இருக்கிறார்கள். பரிசேயரும் அப்படித்தான். மனதில் ஒன்றை வைத்துக் கொண்டார்கள், வெளியிலே பேசுகிற போது தேனொழுக பேசினார்கள். அப்படி பேசுகிற அவர்களை குறித்து அன்பு சீடர்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு இயேசு மிக தெளிவாக அவர்களுக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம பார்ட்டிகள் என்ன செய்யறாங்க? ஐயோ, நைட்டு சாப்பாட்டு கொண்டு போய் என்ன செய்ய போறோம் அப்படின்னு நினைச்சு சாப்பாட்டை குறித்து கவலையாக இருந்தார்கள். ஆண்டவர் பரிசேயர்களை குறித்தும் அவர்களுடைய எண்ணங்களை குறித்தும் அவர்களுடைய செயல்பாடுகளை குறித்தும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கிறார். ஆனால் சீடர்களோ இரவு உணவுக்கு என்ன செய்வோம், அடுத்து என்ன வழி என்று பேசிக் கொள்கிறார்கள். அப்படி பேசுகிற போது இயேசுடைய வார்த்தை அவருடைய உள்ளத்தை தைக்கிறதற்கு இருக்கிறார். எப்பா, உங்களோடு இருந்த போது 5000 பேருக்கு உணவு பகிர்ந்தளித்தேனே, 4000 பேருக்கு உணவு பகிர்ந்தளித்தேனே, அப்போதெல்லாம் நீங்கள் எவ்வளவு மிச்சமாக எடுத்தீர்கள்? 12 கூடைகள் எடுத்தோம், 7 கூடைகள் எடுத்தோம். இப்படியெல்லாம் எடுத்தவர்கள் அடுத்த வேளை உணவுக்காக இவ்வளவு பேசிக் கொள்கிறீர்களே, நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் என்ன பேசி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சீடர்களுடைய கவனக்குறைவு, கவன சிதறல் என்பது அவர்களுடைய சீடத்துவ வாழ்க்கையினுடைய ஒரு சறுக்கல். அதுதான் நாம் புரிந்து கொள்வது. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு சறுக்கல் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எதுக்கு கோயில் போகணும், எப்பா நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கு, நல்ல படம் போடலாம், நல்ல காட்சிகள்லாம் இருக்கு, அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற விட்டுட்டு இன்னைக்கு பார்த்து இப்ப பார்த்து பூசை வச்சிருக்கிறாங்க
அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சில நேரங்கள் இருக்கிறோம். அல்லது இன்னைக்கு முக்கியமான விழாவா இருக்கு, இந்த நேரத்துல போய் எப்படி கோயிலுக்கு போறது? எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிட்டத்தட்ட சீடர்களுடைய மனநிலை தான் நமக்கும் இருக்கிறது. சீடர்களுக்கு இயேசுவோடு பயணப்படுகிற போது அவரை புரிந்து கொள்வதில் ஒரு சறுக்கல் ஏற்படுகிறது. இயேசு பரிசேயர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற போது அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? உணவில்லை பேசிக் கொள்கிறார்கள். இங்கே ஆலயத்திலே நாம் ஆண்டவருடைய வார்த்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற போது இன்னைக்கு போகாம இருந்துட்டா என்ன, இந்த ஒரு நாள் பொறுத்து கொண்டால் என்ன என்று நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில நேரங்களில் சறுக்கல் ஏற்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் கண்ணிருந்தும் காண்பதில்லையா, காதிருந்தும் கேட்கவில்லையா, உங்களுடைய உள்ளம் அழுங்கியா போயிற்று என்று கேட்பதற்கான காரணம் என்ன? நான் உங்களோடு இருக்கிற போது நீங்கள் ஏன் உங்களுடைய எண்ணங்களை வேறு திசைகளுக்கு மாற்றுகிறீர்கள்? என்னுடைய வார்த்தைகளை கேட்க முடியாத அளவுக்கு உன்னுடைய காதுகளை நீங்கள் ஏன் அடைத்துக் கொள்கிறீர்கள்? என்னுடைய புதுமைகளை பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய கண்களை நீங்கள் ஏன் மூடிக்கொள்கிறீர்கள்? நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை இப்படி மழுங்க வைத்துக் கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன என்று அவர்களை பார்த்து கேட்கிறார். அன்பார்ந்தவர்களே, சீடத்துவ வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு செயல் என்னவென்று சொன்னார், நாம் கவனத்தோடு பயணித்தல், மிக கவனமாக செல்லுதல், பின்பற்றுதல் என்பது மிக முக்கியமானது. ஒரு சிறுவன் இருந்தால், பாலு அப்படிங்கிற அந்த சிறுவனுக்கு ஃபுட்பால் விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்ல ஃபுட்பால் டீம்ல தன்னை சேர்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். கால்பந்து பயிற்சியாளர் அந்த கோச் என்ன சொல்கிறார், இவனுடைய ஆர்வத்தை பார்த்து ஜூனியர் டீம்ல அவனை சேர்த்துக்கிறார். அப்ப சின்ன பசங்கள்லாம் விளையாடுற அந்த டீம்ல அவனை சேர்த்த உடனே வீட்டுக்கு வாரான். வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்றான். அந்த சின்ன பையன் சொல்றான், அவங்க தாத்தா பார்த்து சொல்றான், தாத்தா என்னைய ஃபுட்பால் டீம்ல சார் சேர்த்து விட்டுட்டாங்க. நண்பர்களை பார்த்து சொல்றான், பெற்றவர்களை பார்த்து சொல்கிறான், எல்லாரையும் பார்த்து அவன் பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஒரு வாரம் ஓடி போச்சு. ஒரு வாரம் கழிச்சு தாத்தா அவரை பார்த்து கேட்டாரு, தம்பி உன்னுடைய ஃபுட்பால் டீம் எப்படி இருக்குது, உன்னுடைய பயிற்சி எப்படி இருக்குது, உன் சார் எப்படி உனக்கு சொல்லித்தராரு அப்படி ஒன்றுதான் கேட்டார். அடுக்கடுக்காக கேள்வி கேட்ட உடனே அவன் அமைதியா இருந்தான். டேய் என்னடா ஒண்ணுமே பேசல, ஏதாவது சொல்லு அப்படின்னு ஒரு தாத்தா மறுபடியும் கேட்டார். என்னதாத்தா? எங்க சார் ஓயாம அப்படியே தட்டி தட்டி விளையாட சொல்றாரு. காலத்து எவ்வளவு நேரம் தட்டி தட்டி விளையாண்டு இருக்கிறது, காணாததுக்கு இடையிலே மியூசிக் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் பேசுறது கூட என் காதுல விட மாட்டேங்குது. டீம்ல அந்த கிரவுண்ட்ல ஃபுல்லா சவுண்டா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. தாத்தாவுக்கு ரொம்ப கோபமாயி போச்சு. பேரன டீம்ல எடுத்துட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காரா அந்த வாத்தியாரு, என்னன்னு தெரியல, நான் போய் பார்க்க போறேன்னு சொல்லி மறுநாள் நேரா ஸ்கூலுக்கு போயிட்டாரு. ஸ்கூலுக்கு போய் ஃபுட்பால் கோச் எங்க விளையாட்டு பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாரு. அப்பா அவரை பார்த்து, சார் என் பேரன் இந்த ஃபுட்பால் டீம்ல தான் இருக்கானா இல்லையான்னு கேட்டார். அந்த சார் சொன்னாரு, சார் ஐயா உங்களுடைய பேரன் டீம்ல தான் இருக்கான். இல்ல அவனுக்கு பயிற்சியை கொடுக்க மாட்டேங்கிறீங்களா, ஒரே பாட்டை போட்டு விட்டுட்டு அவனை தட்டிக்கிட்டு சொல்லுதீங்களா, என்ன செய்யறது அப்படின்னு கேட்டார். உடனே அந்த பயிற்சியாளர் அந்த கோச் சொன்னாரு, ஐயா உங்களுக்கு ஒன்று புரியணும், இந்த கிரவுண்ட்ல விளையாடும் போது சுற்றிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பாங்க, எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, எல்லாரும் எதையாவது பொருளை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற இடத்துல தான் இவங்க விளையாட போறாங்க. அப்படி விளையாடணும்னு சொன்னா இந்த கிரவுண்ட்ல விளையாடுவதற்கான தயாரிப்பு இப்படித்தான் கொடுக்க முடியும். இந்த சத்தத்துக்கு இடையில எதுவுமே அவனுக்கு கேட்கக்கூடாது. கேட்காம இருப்பான்னு சொன்னா அவனுடைய கவனமெல்லாம் ஃபுட்பால் மேல இருக்கும். அதற்கான ஒரு பயிற்சி, ஒரு கிரவுண்ட் சைக்காலஜின்னு சொல்கிறோமே, இந்த கள பயிற்சி என்பது இப்படித்தான் இருக்கும் என்று அந்த ஆசிரியர் அந்த தாத்தாட்ட சொன்னார். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கவனத்தை ஒருமுகப்படுத்துதல் என்பது மிக முக்கியமானது. இது விளையாட்டுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் மிக முக்கியமானது. இயேசுடைய சீடராக பின்பற்றி போவதற்கும் இந்த கவனம் மிக முக்கியமானது. சீடர்கள் இயேசுவோடு தான் பயணப்பட்டார்கள், ஆனாலும் அவர்களுக்கு அந்த கவன குறைவு என்பது இருந்தது. ஆகவேதான் இயேசு
பரிசேயர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் சீடர்களோ அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்வோம் என்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு ஆகவேதான் அவர்களுக்கு அறிவுரையாக சொல்வது என்ன? நீங்கள் பார்த்ததில்லையா, கேட்டதில்லையா, உங்கள் உள்ளம் ஏன் மழுங்கி போயிருக்கிறது என்று கேட்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய கவனம் முழுமையாக இருக்கும் என்று சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கையின் பயணத்திலும் நாம் ஆண்டவரை நோக்கி போக முடியும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிற பாடம். யோசித்து பார்க்கிற போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என்னுடைய நண்பர் ஒரு வழக்கறிஞர், அவருடைய மகள் இப்போது இந்த நீட் எக்ஸாம் 12ஆம் கிளாஸ் படித்து முடித்த உடனேயே நீட் எக்ஸாம் எழுதி டாக்டர் படிக்க போயிட்டாங்க. கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு பார்க்குற நேரமெல்லாம் எப்போது பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வேற எந்த ஒரு கவன சிதைவும் கிடையாது. நான் கூட சில நேரங்களில் வீடுகளுக்கு போய் அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வரும்போதெல்லாம் ரொம்ப பக்தியாக உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு பேசாமல் போய் படிக்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு முறையும் எக்ஸாம் வரும்போதெல்லாம் நம்ம எங்கேயாவது உட்காந்துருப்போம். அப்போ ஃபோன் பண்ணி ஃபாதர் நீங்கள் எதுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஃபோன்லேயே ஜெபம் பண்ணி அந்த பிள்ளையை பரீட்சைக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறோம். அப்படி போகிற போது ஒவ்வொரு முறையும் நான் நினைப்பது உண்டு, அன்பார்ந்தவர்களே, அந்த குழந்தை 7ஆம் வகுப்பு படிக்கிற காலத்தில் இருந்து நான் டாக்டரா தான் போவேன் அப்படிங்கிறத மனசுல ஆழமா பதிச்சிருந்ததுனால வேற யார் பேசினாலும் வேற என்ன சொன்னாலும் அவளுடைய செவிகளில் விடுவதில்லை. கவனம் முழுக்க அவளுக்கு இலக்கு நோக்கிய ஒரு பயணமாகத்தான் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு இலக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துதான் நமக்கு இலக்கு என்று சொன்னால் கிறிஸ்துவ வாழ்க்கை இயேசுவை போல் இருப்பதற்கு என்ன வழி? இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு கவன முழுமையான ஈடுபாடு என்பது படிப்பின் மீது எவ்வளவு ஆழமாக தேவைப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சீடத்துவ வாழ்க்கையிலும் அதுதான். அப்போ நமக்கு இலக்கு தெளிவாக இருந்தது என்று சொன்னால் அதை குறித்து போய்கிட்டே இருக்கலாம். இலக்கு தெளிவில்லாத பிள்ளைகளை உருவாக்குவது என்பது மிகவும் கடினம். நீங்க கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிடணும் என்ன படின்னு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து சொல்றதெல்லாம் செஞ்சு கொடுத்து நம்ம பிள்ளைகளை உருவாக்குவதற்கு முயற்சி எடுக்கிறோம். ஆனா அங்க அதற்கான தகுதி இருக்கிறதா, அதற்கான வாழ்க்கை இருக்கிறதா, அதற்கான கவனம் இருக்கிறதா, அதற்கான ஈடுபாடு நம் பிள்ளைகளிடத்தில் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த கவன குறைவோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அள்ளி செலவழித்து உங்களுடைய ஆயுசு முழுக்க நீங்கள் அள்ளி கொடுத்தாலும் பலதற்குத்தான் போய்விடுகிறாரு. சீடர்களுக்கும் அப்படித்தான். இயேசுவோடு பயணப்பட்டாலும் கூட எத்தனையோ புதுமைகள், எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ வகையான வார்த்தைகளை எடுத்து கூறிய பிறகும் கூட அவருடைய உள்ளம் அழுகி போய்தான் இருந்தது. ஆனால் பட்டை நீட்டிக் கொண்டே இருந்தார். ஆண்டவர் அவர்களுக்கு மீண்டும் மீண்டுமாக நம்பிக்கை ஊட்டிக் கொண்டே இருந்தார். நம் பிள்ளைகள் அப்படி ஒரு நினைவுகளோடு பயணிக்க வேண்டும். தன்னுடைய வாழ்வினுடைய இலக்கு இது என்று தெரிந்து கொண்டு அதை நோக்கியே பயணிக்க வேண்டும். செல்போனா, உறவுகளா, நண்பர்களா, இதுவா அதுவா எதுவுமே அவர்களை அந்த இலக்கில் இருந்து பிரிக்க கூடாது. அப்படி இருந்தால் மட்டுமே நாம் செலவழிப்பதும் நாம் உழைப்பதும் பிள்ளைகளுக்காக அத்தனை காரியம் செய்து கொடுப்பதில் பலன் இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் திசை மாறிய பறவைகளாக நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தடங்கள் பட்டதாக மாறிக்கொண்டே இருக்கிறார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நாம் சிந்திச்சு பார்க்க வேண்டியிருக்கிறார். அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கை குடும்பமாய் இணைந்து வாழ்கிற இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையில் கூட நாம் பயணிக்கிற போது யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எவ்வளவு ஆசையாக இந்த ஆலயத்திற்கு வந்தோம் அதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். கல்யாணம் பண்ணும்போது சில நேரங்களில் இங்கே வந்து பார்க்கும்போது பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நம்ம பிள்ளைகள் போகிற கையோட ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு வந்துடும் நினைக்கிறேன். அன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனது தான் அது வரவே மாட்டோம். சாமியாரை பார்த்தாரு, ஏதோ இங்கோடி வராதுன்னு அங்கோடி ஓடி ஒழிஞ்சுக்கிறோம். ஏன்டா கோயில் வரணும்னு கேட்டுருவாருன்ட்டு ஊர் பக்கமும் வர மாட்டோம், கோயில் பக்கமே எட்டி கூட பார்க்க மாட்டோம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நம்பிக்கை எப்படி மாறி போகிறது? நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மேலே உயர்ந்த உடனே சரி நாளைக்கு போய்க்கிறோம், சட்டப்பையில் ஒரு 10 ரூபா கூடிக்கணும்னு சொன்னா பேச்சே வேற மாதிரி மாறிடும். அதுதான் நடக்கும். அதே மாதிரிதான் வாழ்வினுடைய ஒவ்வொரு நிலையிலும் இருக்கிறது. ஆனால்
இச்சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு பிரிய என்கிற மனிதருக்கு தான் வாழ்வினுடைய உயர்வும் சிறப்பும் இருக்கிறது. சீடராய் இருப்பது என்பது இயேசுனுடைய பிள்ளையாய் இருப்பது என்று சொன்னார். என் வாழ்வினுடைய எந்த உயர்வை அடைந்தாலும் அது இறைவன் கொடுத்த உயர்வு. என் வாழ்க்கையினுடைய எந்த சிறப்பு கிடைத்தாலும் அது இறைவன் எனக்கு தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை முறை என்பதை புரிந்து கொண்டு பயணித்தால் மட்டுமே தான் ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக இருக்க முடியும். இல்லைன்னு சொன்னா ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி, 2-3 கேள்வி கேட்கிறாரு. கண்ணு வந்து உனக்கு தெரியலையாப்பா, காது வந்து உனக்கு தெரியலையா, உன் உள்ளம் என்று மழுங்கியா போயிட்டு என்று கேட்பார். என்ன பதில் சொல்லுவோம்? சிந்திப்போம். சரி.